ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பலன் கடிக்க தேவையற்ற நவாம்ச வர்க்க சக்கரம். வேத ஜோதிடத்தில் 16 வகையான வர்க்க சக்கரங்கள் இருக்குது. அதில் முதல் வர்க்க சக்கரம் என்னன்னு பார்த்தோம்னா ராசி சக்கரம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ராசி சக்கரம் தான் முதல் வர்க்க சக்கரம். இறுதியான வர்க்க சக்கரம் 16 வகையான வர்க்க சக்கரங்கள் இறுதியானது சஷ்டியாம்ச வர்க்க சக்கரம். ராசி சக்கரம் முதன்மையானது, ரெண்டாவது ஹோரா சக்கரம், திரேக்கானம், சதுர்த்தாம்சம், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதில் நவாம்ச சக்கரமும் உண்டு. 16 வகையான வர்க்க சக்கரங்கள் இறுதியானது சஷ்டியாம்ச வர்க்க சக்கரம். இத்தகைய வர்க்க சக்கரங்கள் அனைத்து நம்ம முன்னோர்களால் 50-100 வருடங்களுக்கு முன்னாடி சில காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஒரு ராசி கட்டத்தில் ராசி சக்கரத்தில் ஒரு ராசி சக்கரத்தில் 12 ராசி கட்டம் இருக்கும். அதில் ஒரு ராசி கட்டத்தில் கிரகங்கள் குறிப்பிட்ட எந்த பகுதியில் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த வர்க்க சக்கரங்கள் பயன்படுத்தப்பட்டன. எந்த நட்சத்திரத்தின் பாதத்தில் இருக்குது, அதுலேயும் துல்லியமாக கணிக்கிறதுக்கு தான் சஷ்டி அம்சம் வரையும் போய் பார்த்தோம்னா, முதல் பாதத்தில் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் 4 பாதம் வரும். ஒரு பாதத்துக்கு 3.20 டிகிரி அமைப்பு இருக்கும். ஒரு ராசி கட்டத்துக்கு 30 டிகிரி அமைப்பு இருக்கும். அந்த 30 டிகிரி அமைப்பை 9 பாதங்களாக பிரித்து வச்சுருப்போம். ஒரு பாதம் 3.20, 9 பாதங்களை எடுத்து பார்த்தோம்னா 30 டிகிரி அமைப்பு வந்துடும். அத்தகைய அமைப்பில் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள 2.25 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டிருக்கும். அப்போ 2 நட்சத்திரம் 8 பாதங்களையும், 1/4 நட்சத்திரம் 1 பாதம், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கியதான் ஒரு ராசி கட்டம். ராசி கட்டத்தில் ஒரு ராசி சக்கரத்தில் 12 அந்த ராசி வீடுகள் இருக்குது. அந்த 12 ராசி வீடுகளில் ஒரு ராசி வீடு 30 டிகிரி அமைப்பை கொண்டிருக்கும். அந்த 30 டிகிரி அமைப்பில் 2.25 நட்சத்திரம் இருக்கும். அந்த 2.25 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் 4 பாத அமைப்புகளை கொண்டிருக்கும். ஆக மொத்தம் 9 பாத அமைப்புகள் ஒரு ராசி வீட்டில் இருக்கும். சரி, இந்த ராசி வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு புதன் இருக்குது அப்படின்னா, அந்த புதன் அந்த ராசி வீட்டில் எந்த பகுதியில் இருக்குது? இப்போ மேசம்னு எடுத்துக்கிட்டோம். இந்த மேசம், இந்த ராசி சக்கரத்தில் புதனும் சூரியனும் மேசத்தில் இருக்குது. இந்த மேசத்தில் புதன் இருக்குது அப்படின்னா, அந்த புதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குதா, இல்லை பரணியில் இருக்குதா, இல்லை கார்த்திகையில் இருக்குதா? அஸ்வினியில் இருந்துச்சுன்னா அஸ்வினி 1 இருக்குதா, 2 இருக்குதா, 3 இருக்குதா, 4 இருக்குதா? பரணியில் இருந்துச்சுன்னா பரணி 1, 2, 3, 4 இருக்குதா, கார்த்திகையில் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த 16 வகையான வர்க்க சக்கரங்களில் நவாம்ச வர்க்க சக்கரத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. ஏன் நவாம்ச சக்கரத்தை மட்டும் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடத்தை 9 பிரிவுகளாக பிரித்து பார்த்தோம்னா துல்லியமான பலன்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் வேத ஜோதிடத்தின் அடிப்படை விதி. ஏன் அப்படி 9 பிரித்து பார்க்கணும்னு பார்த்தோம்னா, வேத ஜோதிடத்தின் அடிப்படையே பார்த்தீங்கன்னா அடிப்படை எண் 9. அந்த அடிப்படை எண் 9ற்கு காரணம் என்ன பார்த்தோன்னா, வேத ஜோதிடத்தின் அடிப்படையான கிரகங்கள் 9 நவ கிரகங்கள். அந்த நவ கிரகங்களை வச்சு தான் வேத ஜோதிடமே இருக்குது. நவ கிரகங்கள் அப்படின்ற அமைப்பில் 9 அப்படின்ற எண் வரனால தான் 999 அப்படின்னு ஒரு ராசி கட்டத்தையோ ஒரு நட்சத்திரத்தையோ அப்படியே பிரிச்சுக்கிட்டே போய் அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய உபகிரகத்தை கண்டுபிடிச்சு
அதன் மூலமா பலன் கணிக்கிறதுக்கு தான் இந்த ராசி சக்கரம், அது போக இந்த வர்க்க சக்கரங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அதில் அந்த வர்க்க சக்கரம் எதுக்கு பயன்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி வீட்டில் குறிப்பிட்ட எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு மட்டுமே அந்த 16 வகையான வர்க்க சக்கரங்களில் ராசி சக்கரம் போக மீதி உள்ள 15 வகையான வர்க்க சக்கரங்களும் பயன்பட்டது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட கையில் இருக்குது நவாம்ச சக்கரம். இப்போ மேசத்தில் புதன் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். அந்த புதன் அஸ்வினி 1வது பாதத்தில் இருந்தது அப்படின்னா முதல் 3.20 டிகிரிக்குள்ள புதன் இருக்கதா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே புதன் அஸ்வினி 2வது பாதத்தில் இருந்ததுன்னா அந்த புதன் 3.20 6.40 அமைப்புக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே புதன் அஸ்வினி 3வது பாதத்தில் நவாம்ச சக்கரத்தில் இருந்ததுன்னா 6.40 இருந்து 10 டிகிரி அமைப்புக்குள்ள புதன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை புதன் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருந்ததுன்னா 10 டிகிரி அமைப்பில் இருந்து படிப்படியாக முன்னேறி கடைசியாக இறுதியாக அந்த மேசத்தில் இறுதியாக இருக்கக்கூடிய 26.40 டிகிரி அமைப்பில் இருந்து 30 டிகிரி அமைப்புக்குள்ள அந்த புதன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஆக அந்த நவாம்ச சக்கரம் அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் ஒரு ராசி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த ராசி வீட்டில் குறிப்பிட்ட எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது. நவாம்ச கட்டத்தை மட்டும்தான் நம்ம அந்த ஜாதக கட்டத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. மற்ற ஹோரா சக்கரம், திரைக்காணம், சஷ்டி அம்சம்லாம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. அதற்கு காரணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. அப்போ பஞ்சாங்கத்தை வச்சு தான் ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்தை பிறந்த குழந்தைக்கு ஜாதகத்தை எழுதக்கூடிய அமைப்பு இருந்தது. அந்த பஞ்சாங்கத்தில் கிரகத்தின் பாதசார அமைப்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பாதசார அமைப்பு பார்த்தீங்கன்னா நவாம்சத்தை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும். மற்ற எந்த வர்க்க சக்கரத்தையும் குறிக்கிறதுக்கு அந்த பாதசார அமைப்பு உதவாது. அதனால தான் நவாம்ச சக்கரத்தை மட்டும் ஜோதிடர்கள் ராசி சக்கரத்தோட நவாம்ச சக்கரத்தையும் சேர்த்து எழுதி வச்சாங்க. அதை ஈஸியாக எழுதுறதுக்கு வாய்ப்பாக அவங்களுக்கு பஞ்சாங்கமும் கிடைச்சது. பஞ்சாங்கத்தில் புதன் எடுத்துக்கிட்டோன்னா, புதன் ஒரு குறிப்பிட்ட நாளில் எந்த பாதத்தில் எந்த அஸ்வினியில் 1ல் இருக்குதா, 2ல் இருக்குதா, 3ல் இருக்குதா அந்த பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே ஜோதிடர் எடுத்து அந்த நவாம்ச கட்டத்தில் எழுதிடுவாங்க. ஆக ராசி கட்டத்தில் புதன் மேசத்தில் இருக்குது அந்த ஜோதிடருக்கு தெரிஞ்சிடும். நவாம்ச கட்டத்தில் அந்த புதன் அஸ்வினியில் 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, 3ல் இருக்கா, 4ல் இருக்கா, பரணி 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, 3ல் இருக்கா, 4ல் இருக்கா, இல்லை கார்த்திகை 1ல் இருக்கா அப்படின்றத பஞ்சாங்கத்தை பார்த்து நவாம்ச கட்டத்தை குறிச்சிருவாங்க. இத்தகைய அமைப்பில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பார்க்கும்போது அந்த ஜோதிடர் அந்த ஜாதகத்துக்கு பலன் கணிக்கும் போது அந்த நவாம்ச சக்கரத்தில் புதன் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு பலன் சொல்றதுக்கு உதவியாக தான் அந்த நவாம்ச சக்கரம் இருந்தது. மேலும் ஒரு அமைப்பாக ஒரே ராசி கட்டத்தில் 2-3 கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்களுக்கு இடையேயான கிரக இணைவு, கிரக யுத்தம், அஸ்தங்கம் போன்ற அமைப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் இந்த வர்க்க சக்கரங்கள் அனைத்துமே பயன்படுத்தப்பட்டது. சில கணிதத்தில் தேர்ந்த ஜோதிடர்கள் மட்டும்தான் அனைத்து வகையான வர்க்க சக்கரங்களையும் போட்டு அந்த வர்க்க சக்கரங்களை கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து அந்த குறிப்பிட்ட 2 கிரகங்களுக்கு இடையேயான தூரத்தை துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க. மற்ற சாதாரண ஜோதிடர்கள் அனைவரும் அந்த நவாம்ச வர்க்க சக்கரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட 2 கிரகங்களுக்கு இடையேயான தூரத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. அது துல்லியமாக இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் அஸ்வினி 1வது பாகத்தில் இருக்குது, சூரியன் அஸ்வினி 2வது பாகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதன் 0ல் 3.20 டிகிரிக்குள்ளே இருக்கும்,
சூரியன் அந்த மேசத்தில் 3.20 6.40 அமைப்புக்குள்ள இருக்கும். இது மேம்போக்கான அமைப்பு. நவாம்சத்தில் பார்க்கும்போது அஸ்வினி 1 புதன் இருக்குது, அஸ்வினி 2 சூரியன் இருக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டு, அப்புறம் 2 அடுத்தடுத்த நவாம்ச சக்கரத்தில் அடுத்தடுத்த பாதங்கள் இருக்கனால அதற்கு இடையேயான வித்தியாசம் அதிகபட்சமாக 3.20 இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா புதன் நவாம்சத்தில் 3.20க்கு பதில் 3.10 இருந்து சூரியன் அதே மேசத்தில் 3.50 இருந்ததுன்னா அந்த இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0.30 டிகிரி அமைப்பு தான் இருக்கும். ஆனால் நம்ம நவாம்ச கட்டத்தை எடுத்து பார்க்கும்போது அஸ்வினி 1 புதனும் அஸ்வினி 2 சூரியனும் இருக்கும். மேம்போக்காக பார்க்கும்போது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தோம்னா 3.20க்கு மேலே இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம சஷ்டி அம்சத்தை எடுத்து பார்த்தா தான் புதனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட டிகிரி அமைப்பு வித்தியாசம் 0.30க்குள்ள தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் ஜோதிடர்கள் யாருமே சஷ்டி அம்சத்தெல்லாம் அதிக அளவுக்கு பயன்படுத்தினதா தெரியலை. எல்லாமே கமர்ஷியலாக நவாம்ச சக்கரத்தையும் ராசி சக்கரத்தையும் மட்டும்தான் வச்சுக்கிட்டு பலன் சொல்லிட்டு வந்தாங்க. சரி, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நவாம்ச சக்கரத்தை அந்த கிரகங்கள் ஒரு ராசி வீட்டில் எந்த இடத்துல இருக்குதுன்றத கண்டுபிடிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் பலன் சொல்கிறதுக்கும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா புதன் இங்கே நவாம்சத்தில் மேச வீட்டில் இருந்தது அப்படின்னா அது ஒரு வகையான அமைப்பாகவும், செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது, சரியான அது ஒரு பாவகிரக வீட்டில் இருக்குது அப்படின்னா அதனுடைய சுப அசுபத்தன்மையை கணிப்பதற்கு எடுத்துக்கிட்டாங்க. அதே புதன் அஸ்வினி 2 இருந்ததுன்னா சுக்கிரனுடைய வீட்டில் இருக்குது, அதனால் சுபத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு அந்த கிரகத்தின் சுபத்தன்மையை கணிக்கிறதுக்கும், ஒருவேளை அந்த புதன் 3ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அஸ்வினி, அதாவது நவாம்சத்தில் 3வது மிதுன வீட்டில் இருக்குது, அஸ்வினி 3ல் இருக்குது அப்படின்னா அது ஆட்சி வீட்டில் இருக்குது அப்படின்ற அமைப்புக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் அப்படியே சந்திரன் வீட்டில் இருக்கிற அமைப்புக்கு ஒரு மாதிரியான பலன்களும், சூரியனுடைய வீட்டில் இருப்பதற்கு ஒரு மாதிரியான பலன்களும், கன்னி வீட்டில் இருப்பதற்கு ஒரு மாதிரியான பலன்களும், துலா வீட்டில் இருப்பதற்கான ஒரு மாதிரியான பலன்களும், செவ்வாயின் விருச்சிக வீட்டில் இருந்தால் அந்த கிரகத்துக்கு சுப அசுபத்தன்மையை ஒரு மாதிரியாகவும், தனுசு வீட்டில் இருந்தால் சுபத்தன்மையோடு இருக்கிறதாகவும் ஒரு மேம்போக்கான கிரக வலிமையையும் கிரக சுபத்தன்மையும் கணிப்பதற்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த நவாம்ச வர்க்க சக்கரத்தை வச்சு திருமண அமைப்புகள் போன்ற பலன்களையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்னும் மேலே போய் சில பேர் நவாம்சத்தில் லக்னம், அந்த கிரக இணைவு, கிரக பார்வை இதையெல்லாம் பார்த்து ஜோதிடத்தை ஒரே குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தோம்னா அந்த நவாம்ச வர்க்க சக்கரம் ஒரு ராசி சக்கரத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசி வீட்டில் கிரகங்களுக்கு இடைப்பட்ட தூர அளவுகளை மட்டுமே கணக்கிட, அதுவும் மேம்போக்காக கணக்கிட மட்டும்தான் உதவியாக இருந்தது. துல்லியமாக கணக்கிடுறதுக்கு சஷ்டியாம்ச வர்க்க சக்கரம் வரை போய் தான் நம்ம பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ராசி கட்டங்களாக வந்துருச்சு. அதில் துல்லியமாக ஒரு கிரகம் எந்த டிகிரி அமைப்பில் இருக்குதுன்ற அமைப்பு நம்ம ஒரு செகண்டில் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் எடுத்துடலாம். அத்தகைய அமைப்பில் நமக்கு அந்த 16 வகையான வர்க்க சக்கரங்களும் தேவையற்ற அமைப்பாக தான் இந்த காலத்தில் இருக்குது. ஆனால் நம்ம அந்த பழங்காலத்தை ஜோதிடத்தை கற்றுக்கிட்டனால இன்னும் இந்த நவாம்ச சக்கரத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லிக்கிட்டு வரோம். அதில் கிரக வலிமையை கண்டுபிடிச்சிட்டு வரோம், கிரக சுபத்தன்மையை கண்டுபிடிச்சிட்டு வரோம். மேலும் பார்த்தீங்கன்னா திருமண அமைப்புலாம் சொல்லிட்டு வரோம். அது முற்றிலும் தவறான அமைப்பு. இந்த 16 வகையான வர்க்க சக்கரங்களும் இன்றைய காலகட்டத்தில் வழக்கொழிந்த தேவையற்ற வர்க்க சக்கரமாகத்தான் இருக்கும்.
சில பேர் சொல்லுவாங்க ஜோதிடத்தை வந்து நம்ம 9 9 9 அந்த பிரிவுகளாக பிரிச்சுக்கிட்டே போகணும், அதனால தான் நம்ம நவாம்ச சக்கரத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி நவாம்சத்தை பிரித்து பார்க்கும்போது நவாம்சத்தில் அந்த ஒரு கிரகத்தின் அமைப்பை பார்க்கும்போது அந்த கிரகம் துல்லியமாக எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதன் மூலமாக பலன் சொல்லலாம், அதனால தான் நவாம்ச சக்கரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நவாம்ச சக்கரத்தில் ஒரு கிரகத்தை பிரிக்கும் போது பார்த்தோம்னா புதன், இந்த புதனை எடுத்துக்குவோம். புதன் வந்து 9 பாதங்கள், அந்த ராசி வீட்டில் மேச ராசி வீட்டில் புதன் 9 பாதங்களை ஏதோ ஒரு பாதங்களை இருந்தது அப்படின்னா அந்த புதன் வந்து ஒன்று செவ்வாயின் வீட்டில் இருக்கும், அல்லது சுக்கிரனின் வீட்டில் இருக்கும், அல்லது புதனின் வீட்டில் இருக்கும், அல்லது சந்திரனின் வீட்டில் இருக்கும், அல்லது சூரியனின் வீட்டில் இருக்கும். மீண்டும் புதனின் வீடு, சுக்கிரனின் வீடு, செவ்வாயின் வீடு, இறுதியாக குருவின் வீடு. அப்ப அந்த சனியின் வீட்டிலேயோ அல்லது ராகுவின் வீட்டிலேயோ அல்லது கேதுவின் வீட்டிலேயோ புதன் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாம ஆயிரும். அப்ப ஒரு கிரகத்தை 9 பிரிவுகளாக அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்த, அந்த நட்சத்திரத்தை 9 பிரிவுகளாக பிரித்து அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது சனியும் வரல, ராகுவும் வரல, கேதுவும் வரல. அந்த 3 கிரகங்களை விட்டு மீதி உள்ள 6 கிரகங்களில் மட்டும்தான் புதன் எங்கே இருக்குன்னு இந்த நவாம்ச சக்கரம் காட்டுது. அப்போ அந்த 9 9 பிரிவுகளாக பிரித்து துல்லியமான பலன் கணிப்பதில் இந்த நவாம்ச சக்கரம் சுத்தமாக யூஸ் ஆகலைன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா மேசத்தில் உள்ள ஒரு கிரகம் வந்து கண்டிப்பாக சனியின் வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் எந்த ஒரு கிரகமும் நவாம்ச சக்கரத்தில் போய் உட்காரும் போது அந்த நவாம்ச சக்கரத்தில் ராகுவுக்கோ கேதுவுக்கோ எந்த ஒரு வீடும் இல்லை அப்படின்ற அமைப்பில் அந்த கிரகம் ராகுவின் பாதத்திலேயோ அல்லது கேதுவின் பாதத்திலேயோ இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்காது. இத்தகைய அமைப்பில் நம்ம எப்படி நவாம்ச சக்கரத்தை வச்சு அந்த ஒரு கிரகம் வந்து 9 9 பிரிவுகளாக பிரித்து பார்க்கக்கூடிய அந்த நவ கிரகங்களில் எந்த உப கிரக அமைப்பில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அது சரியாக வரவே வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், நவாம்ச சக்கரம் வந்து 9 9 9 பாரங்களாக பிரித்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உதவாது. அந்த நவாம்ச சக்கரத்தின் மூலியமாக நம்ம ஒரு கிரகத்தின் பலனை கணிக்கவும் கூடாது, அந்த கிரகத்தின் வலிமையை கணிக்கவும் கூடாது, அந்த கிரகத்தின் சுபத்தன்மையை கணிக்கவும் கூடாது. ஆக இந்த வர்க்க சக்கரங்கள் அனைத்துமே, நவாம்சம் உட்பட்ட அனைத்து வர்க்க சக்கரங்களும் ஒரு குறிப்பிட்ட ராசி வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிற்கும் மேற்பட்ட கிரகங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை கணிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே எனது உறுதியான கருத்தாக இருக்கும். சரி, அப்போ 9 9 9 பாதங்களாக பிரித்து பார்க்குறதுக்கு என்னதான் வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் கேபி சிஸ்டம் உதவியாக இருந்தது. ஆனால் கேபி சிஸ்டத்தில் அவங்க 9 9 பாதங்களாக ஒரு நட்சத்திரத்தை பிரித்து 9 9 9 பாகங்களாக பிரித்து அந்த 9 9 பாகங்களில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் எந்த பாகத்தில் எந்த உபகிரக பாதத்தில் இருந்தது அப்படின்னு அவங்க துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க. அது வரைக்கும் அவங்க போனது சரிதான். ஆனால் அதற்கப்புறம் அவங்க குறிகாட்டி அப்படின்ற அமைப்பில் பலன் கணிக்கும் போது தவறு பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய கேபி சிஸ்டம் ஜோதிடம் வந்து இன்றளவும் தவறாக பலன் கணிப்பதற்கு சரியான அமைப்பில் இல்லாமல் போயிருச்சு. ஆனால் அவங்க அந்த யூஸ் பண்ண ஒரு அதாவது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எந்த குறிப்பிட்ட கிரகத்தின் பகுதியில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்திய அந்த உத்தி சரியான உத்தி. அது என்ன உத்தின்னு பார்த்தோம்னா, ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எந்த பகுதியில் இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்கு நம்ம தசாபுத்தி அமைப்பில் கண்டுபிடிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அந்த டிகிரி இடைவெளிகளை ஏற்படுத்திக்கிட்டு அந்த அமைப்பில் அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் எந்த டிகிரி அமைப்பில் இருக்குது, அந்த டிகிரி அமைப்பு எந்த உபகிரகத்துக்கு உட்பட்டது, அந்த உபகிரகம் அந்த ராசி சக்கரத்தை பொறுத்து அந்த லக்கணத்தை பொறுத்து 6 8 12க்குரியதா இல்லை சுப கிரகமா அசுப கிரகமா அப்படின்றதையும், மேலும் ராசி சக்கரத்தில்
முதன்மை கிரகம் வந்து எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கு, அதற்கு பார்வை எத்தகைய பார்வை அமைப்புகள்லாம் இருக்குது, மேலும் சட்பல அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, இந்த அமைப்புகள் எல்லாமே தான் ஒரு கிரகத்தின் வலிமையையும் சுபத்தன்மையும் கணிப்பதற்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நவாம்ச சக்கரம் எந்த காலத்திலையும் ஒரு கிரகத்தின் வலிமையையும் சுபத்தன்மையையும் கணிப்பதற்கு உதவியாக இருக்காது. காலப்போக்கில் வந்து மற்ற வர்க்க சக்கரங்கள் எப்படி காணாமல் போச்சோ அதே மாதிரி நவாம்ச வர்க்க சக்கரமும் காணாமல் போகும் அப்படின்றதுல எனக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.